யூகேல காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்க்கை செலவு எவ்வளவு அதிகம் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எடுக்கிற சம்பளம் எந்த பக்கத்தால் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு செலவுகள் இருக்கும். ஆனால் நாங்கள் நல்ல வடிவாக பிளான் பண்ணி எங்களுடைய செலவுகளை ஒரு சிஸ்டமேட்டிக்காக செலவழிச்சோம்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் 1000 பவுண்ட்ஸு கிட்ட மிச்சம் பிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ரிசர்ச்சை பற்றியும் இன்னும் 2 தகவல்களையும் சேர்த்து மொத்தமாக 3 சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல். எங்களுடைய சேனல் புதியதொரு சேனல் என்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அத்துடன் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். நிறைய பேர் நல்ல நல்ல கருத்துக்களை எழுதி வருகின்றீர்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. சரி, ஒரு வருஷத்தில் எப்படி 1000 பவுண்ட்ஸை மிச்சம் பிடிக்கிறது, எப்படி சிஸ்டமேட்டிக்காக செலவழிக்கிறது, எப்படி பிளான் பண்ணி செலவுகளை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இதற்கான பதில்கள் தான் இப்போ யூகே முழுவதும் பரவலாக பேசப்படுது. அதுக்கென்று சில எக்ஸ்பர்ட்டே உருவாகியிருக்கணும். அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸில் வழங்கப்படுற கூப்பனாக இருக்கட்டும், பத்திரிகைகளில் வர கூப்பன்ஸாக இருக்கட்டும், மற்ற ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் யூகேயில் இருக்குது. எனவே இது சம்பந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் தான் இந்த முடிவு தெரிய வந்திருக்கேன்னு சொன்னால், நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக செலவழிச்சோம் என்று சொன்னால் ஒரு வருஷத்தில் 1000 பவுண்ட்ஸை மிச்சம் பிடிக்கலாம் என்று சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மோஸ்ட்லி ஷாப்பிங் செய்கிறது அல்டி, லிடில் என்று சொல்லி 2 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. இந்த 2 சூப்பர் மார்க்கெட்டுக்குமே 2 ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சாலே அதில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புதுசாக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வியாழக்கிழமை வர அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க, நிறைய ஃப்ரீபீஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஆப்புக்குள்ளேயே இருக்கும். அந்த ஆப்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ, நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இன்னொரு விஷயம், ஜோர்த்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு 24 வயசு பையனுடைய ஹிஸ்டரியை படித்தேன். அவர் இந்த கூப்பன் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுல எக்ஸ்பர்ட்டாம். அவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், டெஸ்கோக்கு போயிட்டு 600 பவுண்ட்ஸ் பெறுமதியான பொருட்கள் வாங்கியிருக்கிறார். அந்த 600 பவுண்ட்ஸ் பெறுமதியான பொருட்களுக்கும் அவர் பே பண்ண காசு வெறும் 1 பவுண்ட் மட்டும்தானாம். மிச்சம் 599 பவுண்ட்ஸும் கூப்பன்ஸ் தான் கொடுத்துக்கிறார். அவருக்கு எங்கால அவ்வளோ கூப்பன்ஸ் வந்தது, எப்படியெல்லாம் கூப்பன்ஸ் எல்லாம் எடுத்தாருன்றது பெரிய ஒரு சீக்ரெட். அதுக்கான பதிலை அவர் சொல்லல. அவர் சொல்றார், இது மிகவும் இலகுவானது, கண்ணுக்கு முன்னாலேயே எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்க தவற நிறைய விஷயங்களை நான் பார்க்குறேன், அதனால தான் எனக்கு இந்த கூப்பன்ஸ் எல்லாம் கிடைக்குது, எனவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார். ஸோ எனக்கும் தெரியல அதெல்லாம் என்னென்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாக்கள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்தது, யூகேயில் இருக்கக்கூடிய எல்லா டிரைவர்ஸ்மாருக்குமான ஒரு முக்கியமான எச்சரிக்கை. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போது குறுக்க பெடஸ்ட்ரியன் க்ராஸ் வரும். அந்த பெடஸ்ட்ரியன் க்ராஸில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் பெடஸ்ட்ரியன். அதுக்கு பிறகு குறிப்பிட்ட கொஞ்சம் நேரம் கழித்து சிக்னல் விடும். அதுக்கு பிறகு அவைகள் க்ராஸ் பண்ணிவினோம், நாங்கள் நிற்கணும். இது பொதுவான ஒரு நடைமுறை. இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணினோம். என்னென்னா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நிறைய நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு, அதுக்கு பிறகு தான் தங்களுக்கு சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்லி. மிக முக்கியமாக சில பெரிய சிட்டிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்கூல் விடுற டைமில் பள்ளிக்கூட பிள்ளைகள் நிறைய நேரம் அதில் வெயிட் பண்ணுறதுக்கு தங்களால் ஏழாண்டு சொல்லி போடணுமாம். நாங்கள் அவசரமாக வீட்டை போகணும், எங்களால் ரோட்டை க்ராஸ் பண்ணாமல் இருக்க முடியான்னு சொல்லி அவையில் அந்தரப்படுறதால என்ன நடக்குன்னு சொன்னால், பட்டனை ப்ரெஸ் பண்ணினோம். ப்ரெஸ் பண்ணி முடிய சிக்னல் தங்களுக்கு உடனே விரையிலண்ட உடனே குறுக்கால டிராஃபிக்குள்ளேயே ஓடி மற்ற பக்கம் கடக்கினோமாம். அப்போ நாங்கள் காரில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் எல்லா பிள்ளைகளும் ரோட்டை க்ராஸ் பண்ணி போன பிறகு அதுக்கு பிறகு தான் அவைக்கு கிரீன் சிக்னல் விழுந்திருக்கும், எங்களுக்கு ரெட் சிக்னல் விழுந்திருக்கும். ஆனால் அந்த டைமில் ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம். எல்லா பிள்ளைகளும் ரோட்டை க்ராஸ் பண்ணி அங்கால போயிருப்பினோம். அப்போ நாங்கள் போயிட்டு தேவையில்லாமல் நின்று நிற்கணும். பிறகு எங்களுக்கு கிரீன் சிக்னல் விழும்போது நாங்கள் காரை மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்காக இப்போ புதுசாக ஒரு பிளான் கொண்டு போகிறாங்களாம். ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் யூகேல அது நடைமுறைக்கு வருமாம். அது என்னென்னு சொன்னால், இனிமேலும் பெடஸ்ட்ரியன் க்ராஸில் இருக்கிற அந்த பட்டனை பெடஸ்ட்ரியன் ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் அடுத்த ஓரிரு செகண்டுக்குள்ள அவைக்கு சிக்னல் கிடைச்சிடும். அதாவது அவைக்கு கிரீன் வந்துடும், எங்களுக்கு ரெட் வந்துடும். எனவே இதில் இருக்கிற டேஞ்சர் என்னென்னு சொன்னால், நாங்கள் காரில் போய்கொண்டிருக்கும் போது சடனாக குத்தி பிரேக் அடிக்க வேண்டி வரும். என்னென்னு சொன்னால், பெடஸ்ட்ரியனுக்குரிய சிக்னல் குயிக்காக விழுந்துடும். எனவே இந்த மாதிரியான சிஸ்டம் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து யூகேல நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இப்போ இருந்தே அதுக்கு நாங்கள் தயாராகவும், தூரத்தில் எங்கேயாவது பெடஸ்ட்ரியன் க்ராஸ் இருக்கிறத நாங்கள் கண்டாலே இங்கிருந்தே வாகனத்தை ஓரளவு வேகத்தை குறைச்சி கொண்டு போகிறது மச் பெட்டர். எனவே அதுக்கேற்ற மாதிரி எங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது.
பேங்க் ஹாலிடே வந்தாலே எங்கள் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அந்த பேங்க் ஹாலிடே வந்து ஒன்றில் ஃப்ரைடேயோ அல்லது மண்டேயோ வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். என்ன சொன்னால் லாங் வீக்கெண்ட் வருமென்றதால உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அடுத்த மாதம் மே மாதம் வந்து 2 பேங்க் ஹாலிடே வருது. அந்த 2 பேங்க் ஹாலிடேயுமே வந்து மண்டேல தான் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மண்டே, அன்றைக்கு வந்து பேங்க் ஹாலிடே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் 27ஆம் தேதி அதுவும் ஒரு மண்டே, அன்றைக்கும் பேங்க் ஹாலிடே. ஸோ மே மாதத்தினுடைய தொடக்கத்திலையும் மே மாதத்தினுடைய முடிவிலையும் வந்து 2 லாங் வீக்கெண்ட் எங்களுக்கு வரப்போகுது. இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த பீரியட்ஸில் வந்து உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து உதவித்தொகைகள் வர்றதாக இருந்தால் என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற ஹெல்ப்புகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டில் வரும். எனவே இந்த திகதிகளுக்குள்ள அது வந்தால் அது உங்களுக்கு ஏர்லியாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதாவது இப்போ அது எப்படின்னு சொன்னால், மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்து, அதாவது மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை வந்து நிறைய பேருக்குரிய பேமெண்ட் வந்துடும். அதே மாதிரி மே மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைடே 24th மே, மே மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நிறைய பேருக்கு மிச்ச பேமெண்ட் வந்துடும். அதாவது வந்து என்னென்ன பேமெண்ட் எல்லாமே இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ், அதே மாதிரி கேரர்ஸ் அலவன்ஸ், டிசபிலிட்டி லிவிங் அலவன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சப்போர்ட் அலவன்ஸ், இன்கம் சப்போர்ட், ஜாப் சீக்கர்ஸ் அலவன்ஸ், பென்ஷன் கிரெடிட், பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட், ஸ்டேட் பென்ஷன், டேக்ஸ் கிரெடிட்ஸ், யூனிவர்சல் கிரெடிட்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான அரசாங்க கொடுப்பனவுகளும் வந்து மே மாதத்தில் வந்து உங்களுக்கு வளமையாக கிடைக்கிற திகதியை விட ஏர்லியாக கிடைக்கும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் 2 லாங் வீக்கெண்ட் வர்றபடியால். எனவே மே மாதத்தில் வரக்கூடிய 2 லாங் வீக்கெண்டுக்கும் என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் இப்பயே பிளான் பண்ணலாம். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் பயன்மிக்க தகவல்களுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.